கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாசத்துல இந்தியாவுல பல புதிய கார் மாடல்கள் வெளியிட்டத பார்த்தோம். வின்ஃபாஸ்ட் VF MPV7, Volkswagen Tiguan, ஃபேஸ்லிஃப்ட், டெஸ்லா மாடல்ஸ் YL, மெர்சடிஸ் CLA EV உள்ளிட்ட பல்வேறு கார்கள் ஏப்ரல் மாதத்துல அணிவகுத்து நின்றுச்சு. மே மாசத்துலயும் அதே மாதிரி புதிய கார் மாடல்கள் வெளியிடுவதற்காக அணிவகுத்து நின்றுட்டு இருக்குது. அப்படி என்னென்ன கார்கள்லாம் அணிவகுத்து நின்றுட்டு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 2026 ஹோண்டா சிட்டி ஃபேஸ்லிஃப்ட். இந்த மே மாசம் 2 கார்களை வெளியிடுது ஹோண்டா. இதுல ஒன்னு தற்போது விற்பனையில் இருக்கும் சிட்டி செடான் ஃபேஸ்லிஃப்ட் வடிவம். தற்போது இருக்கக்கூடிய 5ஆம் தலைமுறை சிட்டி மாடலுக்கான 2வது ஃபேஸ்லிஃப்ட் அப்டேட்டாக இது வந்தமைய இருக்கிறது. மே 22ஆம் தேதி அன்று இந்த மேம்பட்ட சிட்டி மாடலுடைய வெளியீடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புதிய ஃபேஸ்லிஃப்ட் டிசைன்ல சின்ன சின்ன மேம்பாடுகள் மற்றும் செய்யப்பட்டிருக்கும். காருடைய உட்புற வசதிகள்ல ஹோண்டா கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கும். தற்போது விற்பனையில் இருக்கக்கூடிய மற்ற மிட்சைஸ் செடான் மாடல்களுக்கு போட்டியிடும் வகையில் புதிய வசதிகளை சிட்டி ஃபேஸ்லிஃப்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்கானிக்கலா இன்ஜினும் கியர் பாக்ஸும் சரி, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஹோண்டா ZR-V சிட்டி ஃபேஸ்லிஃப்ட் வெளியாகும் அதே மே 22ஆம் தேதியில தான் ஹோண்டா ZR-Vயும் வெளியிட இருக்கிறது. புதிய பிரீமியம் SUV இந்த ZR-V ரூபாய் 40 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் விலையே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ரொம்ப பிரீமியமான ஒரு SUV காராக CBU முறையில முழுமையாக இறக்குமதி செய்யப்பட்ட ZR SUV காரானது வெளியிட போகிறது ஹோண்டா. இந்த நிறுவனத்துடைய பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான் இந்த SUV-யை வெளியிட போவதாக ஹோண்டா குறிப்பிடுகிறது. MG Majester தற்போது தாங்கள் விற்பனை செய்து வரக்கூடிய கிளாஸ்டர் SUV-க்கு மாற்றாக இந்த மெஜஸ்டர் என்ற புதிய ஃபுல் சைஸ் SUV மாடலை இந்த மே மாசத்துல 2வது வாரத்துல வெளியிட போகிறது MG மோட்டார்ஸ். டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு நேரடியான ஒரு போட்டியாக இந்த மெஜஸ்டர் SUV காரானது இருக்க போகுது. பிப்ரவரி மாசமே MG இந்த காரை அறிமுகப்படுத்திருச்சு. 6 or 7 சீட்டர்ஸ் SUV-யாக 2 12.4 இன்ச்கள் ஸ்கிரீன்கள், panoramic sunroof, 12 ஸ்பீக்கர்ஸ் கொண்ட ஒரு JBL சவுண்ட் சிஸ்டம், 3 ஜோன்கள் கிளைமேட் கண்ட்ரோல், டூயல் வயர்லெஸ் சார்ஜஸ், பவர்டு டெயில்கேட், 64 கலர்ஸ் கொண்ட ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடைய ரூபாய் 40 லட்சத்திலிருந்து 45 லட்சம்குள்ளான விலையில இந்த புதிய ஃபுல் சைஸ் SUV காரானது இந்தியாவில் வெளியிட உள்ளது MG. டாடா சியாரா EV கடந்த ஆண்டு இறுதியில டாடா வெளியிட்ட மிட் சைஸ் SUV மாடலான சியாராவுடைய எலக்ட்ரிக்கல் வடிவமாக புதிய சியாரா EV SUV வெளியிட இருக்கிறது. இந்த மே மாதம் 3ஆம் வாரத்துல புதிய சியாரா EV காரா டாடா மோட்டார்ஸ் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது டாடாவுடைய எலக்ட்ரிக்கல் ஆன்லைன் ஆப்ல பிளாக்ஷிப் காராக விற்பனையாகி வரும் ஹரியர் EV-க்கு சற்று கீழே இந்த சியாரா EV-யை டாடா பிளேஸ் பண்ண உள்ளது. ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப், panoramic sunroof, வென்டிலேஷன் செய்யப்பட்ட சீட்கள், பிரீமியமா இருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டம் மற்றும் டிரைவ் மோடுகள் ஆகிய வசதிகள் இந்த சியாரா EV கொண்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாரியர் EV போலவே இந்த சியாரா EV-லும் ரியர் வீல் டிரைவ் மற்றும் ஆல் வீல் டிரைவ் தேர்வுகளை வந்துட்டு டாடா கொடுக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ரூபாய் 20 லட்சத்துக்குள்ளான தொடக்க விலையில் இந்த எலக்ட்ரிக் கார்களை நம்ம எதிர்பார்க்கலாம். டொயோட்டோ அர்பன் க்ரூசர் எபெல்லா 2026 ஜனவரி மாதத்துல தான் இந்த எலக்ட்ரிக்கல் SUV மாடலின் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது டொயோட்டோ. மாருதி சுசுகி விற்பனை செய்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் SUV மாடல்ல EV கார ஒரு ரீபேட்ச்டு மாடல் தான் இந்த எபெல்லா. மே மாதம் 4ஆம் வாரத்துல டொயோட்டோ இந்தியாவில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சுசுகி EV டவேரா விட சுசுகி விட்டாராவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த கார்ல அதை விட மேபி கொஞ்சம் கூடுதலான விடையில இந்த எபெல்லா வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்கோடா கோடியாக் RS கடந்த ஆண்டு தான் மேம்படுத்தப்பட்ட 2ஆம் தலைமுறை ஒரு ஸ்கோடியாக் SUV மாடலை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுச்சு ஸ்கோடா. தற்போது அதை தொடர்ந்து மே மாதம் 4ஆம் வாரத்துல ஸ்போர்ட்டியானா கோடியாக் RS மாடலை வெளியிட தயாராகி வருகிறது ஸ்கோடா. இதுதான் இந்தியாவில் வெளியிடக்கூடிய முதல் RS பேட்ச் கொண்ட SUV மாடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாடலோட ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட பவர் ட்ரெயின் தான்.
265 ஹெச்பி பவர் மற்றும் 400 நியூட்டன் மீட்டர் டார்க் பவரை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட ஒரு E888 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினை இந்த கார்ல பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்டாண்டர்டான கோடியாக் மாடல்ல இன்ஜின் உற்பத்தி செய்யறதை விட 60 ஹெச்பி பவர் பிளஸ் 80 நியூட்டன் மீட்டர் கூடுதல் டார்க்கும் இது கொடுக்கக்கூடும். மே மாதத்துல ரிலீஸ் ஆக போற எல்லா கார்களையும் நம்ம வரிசையா பார்த்திருக்கோம். மீண்டும் ஆட்டோமொபைல் சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வசீகரன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.